தாவீது முந்தி எப்படி போவான் தெரியுமா? அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு பாய்கிறவன் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் போல ஊந்து கால வண்டின்னா கூட இழுத்துட்டு போவும். தாவீது வண்டி தள்ளு வண்டி. சில ஆட்கள் பின்னால நிக்கணும், நின்று சொல்லணும், ஜெபி, துதி, ஆராதி, கண்ண மூடு, வாயத்தர, ஆவியில நிரம்பு. ஏன் உள்ள இருந்து வரல அப்படி ஒரு எண்ணம்? Why do we need somebody to pump from outside? வெளியே இருந்து ஏன் ஆட்கள் நம்மளை உந்தணும்? ஏன்னா உள்ள உந்த ஆள் இல்லை. உள்ள உந்து சக்தி இல்லை. அது என்னாச்சு? அது அழிஞ்சு போச்சு. தாவீதுக்கு விழுந்த இரண்டாவது கூடாரம் உற்சாகம், வைராக்கியவோ. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னைக்கு எவ்வளவு வேகம் இருந்ததோ அந்த வேகம் இருக்கணும் காலேப போல. தாவீதே, அறிவு விழுந்து உற்சாகம் விழுந்து. அடுத்து 1 சாமுவேல் 24 அதிகாரம் அதனுடைய 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நீங்க ஒரு காலம் மறக்க கூடாது. ஒரு காலம் தாவீத வேட்டையாடும்படி வாரான் சவுல். கௌதாரிய பிடிப்பத போல, தெள்ளுப்பூச்சிய தேடி வருவத போல துரத்திட்டு வாரான். என்கேதி என்கிற குகையில வந்தப்போ ராஜா உள்ள, தாவீது வெளியே. தாவீதுடைய நண்பர்கள் ஓடி வரணும். ஓடி வந்து தாவீதை கட்டிப்பிடிக்கணும். தாவீதை கட்டிப்பிடிச்சு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒருத்தன் ஓடி வரான், கர்த்தர் மதி ஜெபத்தை கேட்டார், ஹalleluya. வேற ஒருத்தன் ஓடி வரான், உன் சத்துருவுக்கு நீ அதிக காலம் இல்லை, ஹalleluya. தாவீது கேட்கிறான், இவ்வளவு பயங்கரமா ஆவியில நிரம்ப என்ன செய்தி என்ன? அவன் சொல்றான், எதிராளி உள்ள இருக்கான்னு. கர்த்தருடைய நாமத்தில ஈட்டி எடுத்து கொண்டு உள்ள போய் கண்களை மூடி ஒரே ஒரு தடவை குத்திட்டு வா, வந்து நாம ஒருமிச்சு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னப்போ தாவீது மெதுவா உள்ள போனான். மெதுவா உள்ள போய் அந்த வசனத்தை பாருங்க. வஸ்திரத்தின் தொங்கலை விட்டனா, அது இல்ல பயங்கரம், அடுத்ததாக்கும் பயங்கரம். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டினது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டது.